நொந்து போன வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவின் பேட்ஸ்மேன்களான KL ராகுல், த்ருவ் ஜுரெல், ஜடேஜா 3 பேரும் சேர்ந்து முத்தான சதங்களை அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் அணியை சரணடைய செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இங்க நிறைய பேர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அது என்ன விமர்சனம்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணி T20 சீரீஸ்லயே தோத்து போயிருக்காங்க நேபாளுக்கு எதிராக. இவங்க கிட்ட போயிட்டு ஜெயிச்சத பெருமையா பேசுறீங்க, இவங்களுக்கு எதிராக 100 அடிச்சத பெருமையா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியல்ல இவங்களும் ஒரு அணிதான். இவங்களை ஜெயிச்சாலும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாம இன்னிங்ஸ் வெற்றி அடைந்தால் கண்டிப்பா ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பு இங்கிருந்து தான் நமக்கு கிடைக்குமே தவிர பெரிய பெரிய போட்டிகள் இப்ப இங்கிலாந்துடன் விளையாடினாங்க, 2-2 தான் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல நம்ம இன்னிங்ஸ் வெற்றி பெற்றால் கண்டிப்பா அந்த புள்ளி சதவீதம் ஏறும். ஆகிய காரணத்தினால இதுவும் நமக்கு வரவேற்கத்தக்க கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் அணி 162க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி 448 அடிச்சு 5 விக்கெட்டை மட்டும் இழந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதுல 3 நபர் சதம் அடிச்சிருக்காங்க, 1 நபர் 50 அடிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் அடிச்சிருந்தாலும் ஏன் இவங்க 300-400 அடிக்காம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணாங்க? ஆல்ரெடி 286 ரன்கள் முன்னிலை பெற்று விட்டது இந்திய அணி. அந்த ஒரு காரணத்தினாலையும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் அணி 162க்குலாம் ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஆகையினால 286க்குள்ளார நம்ம சுருட்டி எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுனால தான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணி இருக்காங்க. முதல் நாள் ஆட்டம் முடியும் பொழுது யார் யார் களத்துல இருந்தாங்க? KL ராகுலும், சுப்மன் கில்லும், சாய் சுதர்சனும், ஜெய்ஸ்வாலும் ஆல்ரெடி அவுட் ஆகிட்டாங்க. சரி, இவங்க அவுட் ஆனாலும் இந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்கு கேப்டனாக சுப்மன் கில்லும், அதுவும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயராக KL ராகுலும் உள்ள இருக்கிறதுனால எந்த ஒரு அச்சமும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல 2 பேருமே சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. கிட்டத்தட்ட 98 ரன் அடிச்சிருப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் தான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 56வது ஓவர்ல KL ராகுல் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் ஆடி இருப்பாரு. இதை பார்த்து ஆர்வப்பட்ட சுப்மன் கில் அவர்கள் 57வது ஓவர்ல கடைசி பந்து யார் வீசினதுன்னா ரோஸ்டன் சேஸ் தான் வீசி இருப்பாரு. அந்த பந்துல அவரும் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி இருப்பாரு. ஆனா ஈஸியா கேட்ச கொடுத்துட்டு 100 பாலுக்கு 50 அடிச்சுட்டு அழகா வெளியே போயிருப்பாரு. இவர் கண்டிப்பா சதம் அடிப்பாருன்ற ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க. இங்கிலாந்துக்கு எதிராகவே அந்த தொடர்ல 700க்கு மேல அடிச்சுட்டாரு. கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக அகமதாபாத் கிரவுண்ட் பேர் போன கிரவுண்ட். யாருக்கு? சுப்மன் கில்லுக்கு. அந்த இடத்துல வெற்றியை நிறைய பதிவு செஞ்சிருக்கிறாரு, சதத்தையும் நிறைய பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அவங்க செட் பண்ணதுக்கான காரணமே சுப்மன் கில் அந்த இடத்துல நல்லா ஆடணும், அந்த கேப்டன் ஒரு அழுத்தம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரணம் தான். ஆனா அந்த இடத்துல 50 ரன்கள் அடிச்சுட்டு ஈஸி அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டு இருப்பாரு. இப்ப KL ராகுலோட அந்த இடத்துல இன்னொரு பேரா சேர்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா த்ருவ் ஜுரெல் தான். ஆனா ரொம்ப நேரம்லாம் நீடிக்கலைங்க. இந்த த்ருவ் ஜுரெல் பாத்தீங்கன்னா அனுபவ வீரர் போலதான் தன்னுடைய ஆட்டத்தை ஆடினாரு. ரிஷப் பண்ட் இருந்தா என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாரோ அந்த தாக்கத்தை இவரும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆக மொத்தம் ரிஷப் பண்டினுடைய ஆட்டத்தை மறக்கடிச்சிருக்கிறார் தான் சொல்ல முடியும். ரிஷப் பண்ட்டுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கிறது. ஆகிய காரணத்தினால இவர் மாற்று வீரரா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. இனிமே ரிஷப் பண்ட்டுக்கு மாற்று வீரர் நான் தான்ற மாதிரி முழுக்க முழுக்க இந்த ஆட்டத்துல த்ருவ் ஜுரெல் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி கீப்பர் நின்னதுலயும் எந்த ஒரு குறையும் இல்லைங்க. பாஞ்சு கேட்ச பிடிச்சிருக்காரு, ஸ்லிப்பே தேவலடா எனக்குன்னு நிரூபிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல KL ராகுல் பத்தி நம்ம தனிப்பட்ட முறையில பேசியே ஆகணும். 9 ஆண்டு காலம் ஆச்சு. 2016ல இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு சதம் அடிச்சிருப்பாரு இந்திய மண்ணுல. அதுக்கப்புறமா அவர் அடிக்கவே இல்லை. 9 ஆண்டு காலம் கழித்து 2025ல வந்துதான் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக அடிச்சிருக்கிறாரு. எல்லாரும் வெளிநாட்டு மண்ணுல அடிக்கிறதுக்கு தான் தயங்குவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்திய நாட்டு மண்ணுல ஈஸியா, அதாவது சொந்த நாட்டு மண்ணுல எல்லாருமே அடிச்சிருவாங்க, ஏன்னா பழக்கப்பட்ட இடம், ஆகையினால அடிச்சிருவாங்க. ஆனா மனுஷன் வெளிநாட்டுல 9 சதம் அடிச்சுட்டு இந்திய மண்ணுல 2 சதம் அடிச்சுட்டு மொத்தமா சர்வதேச டெஸ்ட் போட்டிகள்ல 11 சதங்களை அடிச்சிருக்கிறாரு. இது மட்டும் கிடையாதுங்க. 2025ல தொடக்க வீரரா பென் டக்கெட் பாத்தீங்கன்னா 602 ரன்கள் அடிச்சு வச்சு முதல் இடத்துல இருந்தாரு. தற்பொழுது ஒரு சதம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக KL ராகுல் அடிச்ச உடனே 649 ரன்களை எடுத்து 2025ல ஓபனிங் கிங் நான் தாண்டான்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிறாரு. இவ்வளவு சாதனையை பண்ணிட்டு மனுஷன் இன்னும் கொஞ்ச நேரம் களத்துல இருந்திருந்தா 150-200 கூட அடிச்சிருக்கலாம். ஆனா அழகா கவர் டிரைவ்ல கேட்ச கொடுத்துட்டு ஃபீல்டருக்கு அழகா வெளியே போயிட்டாரு. 190 பாலுக்கு 100 அடிச்சிருப்பாரு கரெக்டா. அதுக்கு மேல ஒரு ரன் கூட அடிக்கல. 100 அடிச்சதுமே, அதாவது லஞ்ச் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா த்ருவ் ஜுரெலும் ஜடேஜாவும் 2 பேரும் மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. இவங்க 2 பேரும் தான், அதாவது இங்கேயே சரிவு கண்டுருச்சு. KL ராகுல் அவுட், சுப்மன் கில் அவுட், இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன் 4 விக்கெட் விழுந்து போச்சு. இதுக்கு மேல என்ன? இதுக்கு மேல மிடில் ஆர்டர் அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா ஒரு 50+ அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாங்க தான் நினைச்சோம்.
ஆனா த்ருவ் ஜுரலினுடைய ஆட்டம் அனுபவம் வாய்ந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு வீரர் எப்படி விளையாடுவாரோ அது மாதிரி தான் இந்த ஆட்டத்தை முழுக்க முழுக்க விளையாடி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜடேஜா தன்னுடைய அனுபவத்தை கையில வச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்ஸ்மேன், கேப்டன், அதாவது துணை கேப்டனா இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி விளையாட வேண்டுமோ, எப்படி அணியை தற்காக்க வேண்டுமோ அந்த முறையில தற்காத்து இந்த இடத்துல டீமை வலுப்படுத்தி இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஆனா த்ருவ் ஜுரல் வந்து பாத்தீங்கன்னா 50 அடிச்சுட்டு தன்னுடைய செலிப்ரேஷன் அப்பாவுக்காக செலிப்ரேட் பண்ணாரு. அதே மாதிரி சதம் அடிச்சுட்டு இந்திய ரசிகர்களுக்காகவும் செலிப்ரேட் பண்ணி ஆர்மிக்காகவும் செலிப்ரேட் பண்ணி இருந்தாரு, சல்யூட் அடிச்சுட்டு. இதெல்லாம் பார்ப்பதற்கே அரிதான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் வேல இந்த இடத்துல செலிப்ரேட் பண்றாங்க. கேஎல் ராகுல் தன்னுடைய குழந்தைக்கு புட்டிப்பால் வைக்கிற மாதிரி வாயில வச்சிருப்பார்ல, அந்த மாதிரியான செலிப்ரேஷன். தான் குழந்தைக்காக தான் அந்த சதத்தையே நான் டெடிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டெடிகேட் பண்ணிருக்காரு. இவர் தன்னுடைய தந்தை, ஆர்மி, மக்கள் எல்லாருக்கும் சேர்த்து டெடிகேட் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜடேஜா சொல்லவே தேவையில்லைங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் 3 பேருமே இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. எல்லார் மேலயும் ஒவ்வொரு அழுத்தம் இருந்தது. ஆனா ஜடேஜா மேல அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் கிடையாது. இன்னைக்கும் நம்பர் 1 ஆல்ரவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜடேஜா மட்டும்தான். இன்னும் அவருடைய பவர் குறையில 100 ரன் அடிச்சிருக்காரு இந்த போட்டியிலும். இப்படிப்பட்ட ஒரு வீரரை எப்படி ஒதுக்குறது? அதுவும் 7வது 8வது பிளேஸ்ல இறங்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். அங்க ஃபீல்டிங்ல குறை இருக்கா? ஃபீல்டிங்லயும் குறை இல்ல. பேட்டிங்ல குறை இருக்கா? பேட்டிங்லயும் குறை இல்ல. போலிங்ல குறை இருக்கா? போலிங்லயும் குறை இல்ல. இந்த இடத்துல வயசாகி போயிடுச்சு, 36 வயசு ஆயிடுச்சு, இவர் ஓய்வு எடுக்கிறாரா? அதுவும் கிடையாது. இன்னைய வரைக்கும் போட்டியில இருந்து கொண்டேதான் இருக்கிறார். பும்ரா வந்து வராரு, 4 மேட்ச்ல 3 மேட்ச் உட்கார, 2 மேட்ச் உட்காராரு. இருந்தாலும் அவருடைய ஸ்ட்ரெயின், அதாவது போலிங் போடுற விதம் தான் அவர் இந்த மாதிரி உட்கார வைக்குது. ஆனா அந்த மாதிரியான ஒரு ஓய்வு கூட ஜடேஜா எடுக்கலன்றதுதான் இந்த இடத்துல பெரிய விஷயம். இன்னைய வரைக்கும் ஆட்டத்துல இருந்து கொண்டே இருக்கிறார். நம்பர் 1 இடத்துல இருக்கிறார் ஆல்ரவுண்டரா. இதுதான் இங்க பெரிய விஷயமே. கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்களாக, 2 வருட காலமாக ஒருத்தனே இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சிட்டு வர ஆல்ரவுண்டர் பொசிஷன்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதே மாதிரி த்ருவ் ஜுரல் அவர்கள் 3வது விக்கெட் கீப்பரா வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக சதம் அடிச்சிருக்காரு இந்திய மண்ணில. இதுக்கு முன்னாடி 1967 புரோக் இன்ஜினியர் சென்னையில நடந்த மேட்ச்ல ஒரு சதம் அடிச்சிருப்பாரு. 2011 MS டோனி அவர்கள் கொல்கத்தா நடந்த மேட்ச்ல 144 அடிச்சு 2வது இடத்தை பிடிச்சிருப்பாரு. 3வது இடத்துல த்ருவ் ஜுரல் தான். ரிஷப் பண்ட் கூட இன்னிய வரைக்கும் அடிக்கல. இதுவே பெரிய விஷயம் தாங்க. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இனிமே அதாவது 6வது 7வது விக்கெட்ல போலர் தேவையில்லை, எங்களுக்கு முழு நேர பேட்ஸ்மேனாக வேண்டும் என்றால் அந்த இடத்துல நாம த்ருவ் ஜுரலை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3rd பிளேஸ் சாய் சுதர்சன் அவர்கள் கன்சிஸ்டன்சியா விளையாடலனா கண்டிப்பா அந்த இடத்துக்கு த்ருவ் ஜுரலை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த அளவிற்கான ஒரு தகுதி அவர்கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாம நல்ல ஃபீல்டராகவும் இருப்பாரு. இன்னொரு பக்கம் நல்ல பேட்ஸ்மேனாவும் நமக்கு கிடைச்சிருப்பாரு. அதே மாதிரி இப்போ 50 அடிச்சிருக்காரு நம்முடைய ஜடேஜா. தொடக்கத்துல 50 அடிக்கும் போது 4 6 அடிச்சிருப்பாரு. இதன் மூலமாக இதுவரைக்கும் தோனி அவர்களே 78 6 தான் அடிச்சிருக்காரு டெஸ்ட் போட்டிகளை. தற்பொழுது ஜடேஜா அவர்கள் 79 6 அடிச்சு தோனியை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார். முதல் இடத்துல ஷேவாக் இருக்கிறாரு 98 6ல. இன்னும் இருக்கக்கூடிய டெஸ்ட் போட்டிகள்லாம் விளையாடி கண்டிப்பா ஜடேஜா அவர்கள் இதை பீட் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். மொத்தமா ஜடேஜா அவர்கள் 176 பந்துகளை ஆடி 104 ரன் அடிச்சு இந்த இடத்துல ஒரு சதத்தை நிறைவு செஞ்சிருக்கிறார். 2025ல நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காங்க. ஜடேஜாவும் சரி, கேஎல் ராகுலும் சரி, ஜெய்ஸ்வாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த 3 பேருமே இந்த 2025ல நல்ல ஃபார்ம்ல ஆடி நல்ல ரன்களை குவிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல 447 அடிச்சு 5 விக்கெட்டுக்கு இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 286 ரன்கள் இந்தியா முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆனா இங்க பிளான் என்னன்னா இன்னிங்ஸ் வெற்றி பெறுவதுதான். இந்த 3ஆம் நாள் ஆட்டத்துல 286க்குள்ளார வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்தியா சுருட்டுறாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.